நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக அம்பத்தூரில் உள்ள தொழிற்சாலையில் சூழ்ந்துள்ள மழைநீரை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன், தற்போது மழைநீரை அகற்றும் பணி அங்கு எவ்வாறு நடைபெற்று வருகிறது? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பென்சன் புயலின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையாக பெய்து வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது அம்பத்தூர் தொழிற்பேட்டையானது ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு தொழில் நகரங்களில் ஒன்றானது. இந்த தொழிற்பேட்டையில் ஒவ்வொரு ஆண்டு மழைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த தொழில் நிறுவனங்கள் சந்தித்து வருகின்றனர். நாம் பார்க்கக்கூடிய இந்த இடமானது அம்பத்தூர் தொழிற்பேட்டையுடைய டாப் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கு சுமார் 350 மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்க வருகிறது. இங்கு உற்பத்தியுடைய பொருட்கள் வெளி மாவட்ட மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த பகுதியில் சுமார் 15 தெருக்கள் குண்டு குழியுமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு மலைக்கும் சுமார் 2 அடி முதல் 3 அடி வரை மழையானது இருக்கிறது. இந்த மழையினால் தொழிற்சாலையில் உள்ள இருக்கக்கூடிய இயந்திரங்கள் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்து வருகிறது. குறிப்பா சென்னை மாநகராட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய தொழிற்சாலை தான் இந்த பகுதி முழுவதும். இது ஒவ்வொரு ஆண்டு மழைக்கும் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையில் அனைத்தும் மிகப்பெரிய பாதிப்பு சந்தித்து வருகிறது. நேற்று முதல் தொடங்க மழையானது இந்த 2 நாட்கள் கொட்டி கனமழை காரணமாக தொழிற்சாலை உரிமையாளர் யாரும் வெளியே வராமல் தவித்து வருகின்றனர். அத்தியாவசிய பொருள் வாங்க கூட முடியாமல் தவித்து வருகின்றனர். அந்த சாலை முழுவதும் குண்டு குழிமாக காட்சியை பார்த்து வருகிறோம். நாம் இது குறித்த செய்தி சுமார் 1 மணி அளவில் வெளியிட்டிருந்தோம். நம் செய்தியின் எதிரொலி காரணமாக அம்பத்தூர் 7வது மண்டல அதிகாரிகள் ஜேசிபி பொக்லைன் போன்ற இயந்திரங்களை வைத்து மழை வடிகால்வாயை சீரமைத்து வருகின்றனர். அங்கு அகற்றி வருகின்றனர். மழைநீர் சொல்லக்கூடிய பாதைகளை எல்லாம் சுத்தம் செய்து வருகின்றனர். அந்த காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணவேணி, நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை அம்பத்தூரில் தேங்கியிருந்த மழைநீரை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன்.